அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று எங்கும் வாடி வாடும் வாழ்நுதலே. ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோ நந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். திருக்கடிகை என்னும் கடிகாச்சலம் சோழசிம்மபுரம், சோழசிங்கபுரம், சோழிங்கபுரம், சோழிங்கர் இப்படி பல பெயரில் அழைக்கப்படுகிறது. கார்த்திகை மாதம் முழுவதும் கண் திறந்திருக்கும் யோக நரசிம்மர். காஞ்சிபுரம் திருப்பதிக்கு நடுவே அமைந்துள்ளது இந்த ஊர். நரசிம்மர் பிரகலாதனுக்காக அவதாரம் செய்தார். அகோபிலம் என்ற பகுதியில், ஆந்திராவில் உள்ளது இந்த பகுதி, நிகழ்ந்ததாக கருதப்படுகிறது. திருமால் பக்தனாகிய பிரகலாதன் ஹிரண்யனின் மகனாக பிறந்தார். ஹிரண்யன் திருமாலின் மீது நம்பிக்கையற்று இருந்தார். பிரகலாதன் திருமால் பக்தனாக வளர்ந்தார். ஒரு கட்டத்தில் ஹிரண்யனுக்கும் பிரகலாதனுக்கும் வாக்குவாதம் நடந்த பொழுது பிரகலாதன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருக்கிறார் என்று கூறுகிறார் திருமாலை. அப்படி என்றால் அங்கு 1000 தூண் உள்ளது, இந்த தூணில் இருக்கிறானா இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்டுக்கொண்டு வருகிறான். வெறி கொண்ட வேங்கையாக நிற்கிறான் ஹிரண்யன். அவன் எந்த தூணை வேண்டுமானாலும் அப்பொழுது உடைக்கலாம். அவன் மூர்க்கன். அப்பொழுது அவன் உடைக்கும் தூணிலிருந்து எல்லா தூணிலும் அவர் தயாராக நிற்கிறார். ஒருவேளை பிரகலாதன் துரும்பிலும் இருக்கிறார் என்று கூறியிருந்தால் துரும்பிலிருந்தே வந்திருப்பார் பிரகலாதனுக்காக. ஒரு தூணிலிருந்து அவர் வெளிப்படுகிறார். ராமன் கிருஷ்ணன் எல்லாம் பிறந்து வளர்ந்து வந்து பின்புதான் வதம் செய்தார்கள். ஆனால் நரசிம்மர் தூணிலிருந்து நேரடியாக தோன்றினார். வந்தவர் ஹிரண்யனை வதம் செய்தார். உக்கிரமான நரசிம்மரை சிவபெருமான் கோபம் தணித்தார். லட்சுமியை மடியில் வைத்து லட்சுமி நரசிம்மராக நமக்கு காட்சி தருகிறார். விண்ணுக்கு சென்று விட்டார். அவர் இந்த பூ உலகில் இருந்ததே ஒரு நாழிகை தான். ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள் தான். ஒரு கடிகை நேரம் ஆகும். கடிகை என்பது நேரத்தை குறிக்கும் சொல்லாகும். கடிகை ஆரமாக மாலை போன்று அந்த முட்கள் சுற்றி வருவதால் தான் அதற்கு கடிகாரம் என்று நேரம் காட்டும் கருவிக்கு பெயர் வைத்தார்கள். அந்த கடிகை நேரம்தான் அவர் இங்கு வசித்தார். நரசிம்மருக்கு நாளை என்பதே இல்லை. இன்று இப்பொழுதே இக்கணமே இந்த க்ஷணமே நினைத்ததை முடிப்பவன். நாளைக்கு வா நாளைக்கு செய்வோம் என்பது அவனிடம் கிடையாது. அப்படிப்பட்ட நரசிம்மர் எங்கு இருக்கிறார், அவரை தரிசனம் காண வேண்டும் என்று சப்த ரிஷிகளும் விரும்பினார்கள். வசிஷ்டர், காசியபர், அத்ரி, ஜமதக்னி, கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர். இதில் விஸ்வாமித்திரர் இந்த திருக்கடிகையில் தவம் செய்து நரசிம்மரின் அருளால் பிரம்மரிஷி பட்டம், ராஜரிஷி பட்டம் பெற்றவர். இதற்கு முன்பு விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டர் ராஜரிஷி பட்டம் தர மறுத்து வந்தார். அந்த வரத்தை பெற்று அவர் ராஜரிஷியானார். அதனால் இந்த சப்த ரிஷிகளும் சேர்ந்து இந்த இடத்தில் தவம் செய்ய தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்பொழுது உக்கிர வடிவத்தில் அவர் தோன்றாமல் இறுதியாக பிரகலாதனுக்கு எப்படி அமைதியாக யோக நிலையில் காட்சி கொடுத்து விட்டு சென்றாரோ அதை போன்ற ஒரு காட்சியை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சப்த ரிஷிகளும் சோழிங்கர் மலையில் தவம் செய்தனர். அப்பொழுது அசுரர்கள் அவர்களது தவத்தை கலைக்க முயன்றார்கள். ராமன் விண்ணுலகம் சென்ற பொழுது ஹனுமனையும் அழைத்தார். ஆனால் ஹனுமன் ராமநாமம் கேட்கும் பூ உலகில் இருக்கவே விரும்பினார். ராமன் சோழிங்கர் மலையில் தவம் செய்யும் சப்த ரிஷிகளுக்கு காவல் இருக்க பணித்தார். ராமன் தனது சங்கு சக்கரம் இவற்றை ஹனுமனுக்கு கொடுத்தார். 4 கரங்களுடன் அருள் பாலிக்கிறார். கையில் ஜபமாலையும் வைத்திருக்கிறார். காலன் கயன் என்ற அசுரர்களை வதைத்து பின்பு யோக நரசிம்மராக அங்கே ஒரு சிறு மலையில் தங்கிவிட்டார். நரசிம்மர் மலை சற்று உயரமானது, ஹனுமன் மலை சற்று சிறிய மலை. நிகும்பன் என்ற அசுரன் இந்திரதிம்ன மன்னனுக்கு தொந்தரவு கொடுத்த பொழுது ஹனுமன் நின்று மன்னனை காப்பாற்றினார். வதம் செய்தார் இந்த அசுரனை.
இப்படி பல அற்புதங்கள் நிகழ்ந்த இடம் சோளிங்கர் ஆகும். நரசிம்மர் ஹனுமனின் காவலாலும் சப்த ரிஷிகளின் ஆற்றலாலும் காட்சி கொடுத்தார். அவர்கள் வேண்டிக் கொண்டபடி அங்கேயே தங்கிவிட்டார். இந்த சோளிங்கர் மலையில் ஒரு நாழிகை நேரம் 24 நிமிடங்கள் தங்கி இருந்து வழிபட்டாலேயே மோட்சம் கிடைக்கும் அளவு புண்ணியம் கிடைக்கும். அந்த மலையை ஏறி கடப்பதே ஒரு யாகம் செய்தது போன்று, ஒரு தவம் செய்தது போன்று ஒரு நிலையாகும். நாம் வேண்டும் பலன் கிடைக்கும். நரசிம்மர் மலை கிட்டத்தட்ட 750 அடி உயரமுடையது. 1305 படிகள் உள்ளது. அதன் மேல் பக்கம் 1 ஏக்கர் இடத்தில் 200 அடி நீளம் 150 அடி அகலமுள்ள கோவில் உள்ளது. மூலவர் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார். படி ஏறி சென்று ஏற்றம் பெறுங்கள். பொதுவாக விஸ்வரூப தரிசனம் பெறுவது சிறப்பு. சாதாரணமாக எல்லா கோயில் போன்றும். ஆனால் கார்த்திகை மாதம் மட்டும் மிகச் சிறப்பு. இரவு 12 மணிக்கே மலை ஏறி சென்று 1 மணிக்கு மலையில் உள்ள கோயிலை அடைந்து 2 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் பெற்று அலங்காரத்துடன் 3 மணிக்கு மீண்டும் தரிசனம் நடைபெறும். பிறகு ஹனுமன் மலை ஏறி அங்கு சற்று சிறிய மலை 350 அடி உயரம் கிட்டத்தட்ட யோக ஆஞ்சநேயராக அருள்பாலிக்கும் ஹனுமரை யோக கண்களுடன் நாம் காண்கிறோம். அந்த கண்கள் ஹனுமனின் கண்கள். அதற்கு நேராக உள்ள ஒரு சாளரம், ஒரு சன்னல் போன்ற ஒரு துளை அமைப்பு உள்ளது. அதன் வழியே நரசிம்மரின் பாதத்தை பார்த்தபடி வீற்றி இருக்கிறார். நரசிம்மரின் பாதங்களிலிருந்து பார்த்தால் ஆஞ்சநேயரின் கண்கள் தெரியுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. வைணவத்தில் ஆற்றல் மிக்க ரூபங்கள் நரசிம்மர், ஹனுமன், சங்கு சக்கரம். அதில் சக்கரம் என்பது சக்கரத்தாழ்வார் ஆவார். அமிர்தவல்லி தாயார் நரசிம்மருடன் அருள் பாலிக்கிறார். இரவே அன்று கார்த்திகை மாதம் மலை ஏறுபவர்களுக்காக இரவே கீழ்ப்பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. பல பேர் பயத்தம்பருப்பில் கஞ்சி செய்து குடித்துவிட்டு, எதுவும் சிற்றுண்டி சாப்பிடாமல் குடித்துவிட்டு ஏறுகிறார்கள். இதனால் உடலுக்கு அதிக சோர்வு தெரியாமல் இருக்கவும், ஆற்றலை அளிக்கவும் எளிதான உணவாகவும் இது உள்ளது. மறுநாள் மலை ஏறி 3 மணிக்கு அங்கு மேலே மலை மேலேயும் அன்னப்பிரசாதம் வழங்கப்படுகிறது. மலை அடிவாரத்தில் உற்சவர் பக்தவத்சல பெருமாள் உள்ளார். இவருக்கு தான் பிரம்மோற்சவம் போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகிறது. கீழ்ப்பகுதியில் மலையில் சத்திரம் தங்குவதற்கு உள்ளது. பக்தர்கள், சுற்றுவட்டார பகுதி மக்கள் காலம் காலமாக வந்து நாள் கணக்கில் தங்கியிருந்து வழிபட்டு செல்வார்கள். பஜனை செய்வதற்கு பஜனை மடமும் அங்கு உள்ளது. நரசிம்மருக்கு வேட்டி, தாயாருக்கு சேலை போன்றவை நேர்ந்து கொண்டு கோயிலுக்கு வேண்டுதல் செய்யப்படுகிறது. கற்கண்டு, வெல்லம், வாழைப்பழம், தயிர் சாதம் அவையும் பிரசாதமாக வைக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அபிஷேகம் நடைபெறுகிறது. அதற்கான பிரசாதமும் அபிஷேகம் செய்த பொருட்களை வழங்குகிறார்கள். 5 வெள்ளி 5 ஞாயிறு சிறப்பாக உள்ளது. கார்த்திகை மாதத்தில் 11 மாதம் யோக நிலையில் இருந்த பலனை 1 மாதம் கண் திறந்து பக்தர்களுக்கு தருகிறார். இன்னொரு திருவிளையாடல் உள்ளது. காஞ்சிபுரத்தில் வையம் போற்றும் வைகாசி விசாக பெருவிழா நடைபெறும். அதில் 3ஆம் நாள் கருட சேவை வரதராஜ பெருமாளுக்கு நடைபெறும். அவர் சேவை சாதிப்பதை சோளிங்கரில் இருந்து ராமானுஜரின் வம்சாவழியில் வந்த ஆச்சாரியார் ஒருவர், தொட்டாச்சாரியார் என்பவர் வந்து வழிபட்டு வந்தார். ஒரு முறை அவரால் வர இயலாத சூழல் ஏற்பட்ட பொழுது வரதராஜ பெருமாள் வெளியில் கருட சேவை செய்ய வாசற்படி வழியே வரும்போது கதவுகள் தானாகவே சாத்தி கொண்டது. அப்பொழுது அசரீரியாக அர்ச்சகர் வாயிலாக தான் அங்கு சோளிங்கரில் உள்ள தொட்டாச்சாரியாரை காண சென்றிருப்பதாக கூறுகிறார். சற்று நேரம் அவர்களால் அவரது வாகனத்தை நகர்த்தவே முடியவில்லை. 1 நிமிடம் கழித்துதான் அதை நகர்த்த முடிந்தது. இதை கண்டு அதற்கு முன்பு அவர் அங்கு சோளிங்கரில் தொட்டாச்சாரியார் 5 பாடல்கள் பாடுகிறார். அவர் அந்த குளக்கரையில் குளித்துவிட்டு பாடல் பாடி முடித்துவிட்டு
கருட வாகனத்தில் இன்று வரதராஜ பெருமாள் வருவாரே என்று நினைத்து சேவித்த பொழுது அவருக்கு அந்த காட்சி கண்டது. அதன் பின்புதான் அனைவருக்கும் உண்மை புரிந்தது. இப்பொழுதும் அவர் ஸ்நானம் செய்த அந்த இடம் தக்கான் குளக்கரை. அந்த குளக்கரையில் ஒரு பெருமாள் வீற்றிருக்கிறார். அவர் கருட சேவையிலேயே, அந்த கருட சேவை சாதிக்கும் கோலத்திலேயே உள்ளார், கோவில் கொண்டுள்ளார். புண்ணிய கோடி விமானம் ஆகும். மூலவர் வரதராஜ பெருமாள். பெருமாள் ஒரு கையில் சக்கரம், மறு கையில் சங்கும், மூன்றாம் கையில் தாமரையும், நான்காம் கையில் கதையுடனும் கருட வாகனத்தில் காட்சியளிக்கிறார். மூலவர் உற்சவர் இரண்டுமே கருட வாகனத்திலேயே உள்ளது. அப்பொழுது அவர் அவசரமாக சோளிங்கருக்கு வந்ததால் பெருமாள் ஒரு திருவடி கருடனின் தோளிலும் மறு திருவடி கருடனின் கையிலும் இருக்கும்படி ஒரு தயாரான கோலத்தில் உள்ளார். இந்த கோலம் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். கருடன் ஞான முத்திரையுடன் காணப்படுகிறார். கருடனின் உடலில் 8 நாகங்கள் ஆபரணமாக உள்ளது. இப்பொழுதும் காஞ்சிபுரத்தில் தொட்டாச்சாரியார் பெயரில் தொட்டாச்சாரியார் சேவை நடைபெறுகிறது. கருட சேவை நடக்கும் பொழுது பெருமாளின் குடையால் சற்று அவரது காட்சியை மறைத்து வைத்திருப்பார்கள். அப்பொழுது அவர் சோளிங்கரில் வந்து இங்கு காட்சி கொடுப்பதாக ஐதீகம். அதன் பிறகு பழையபடி குடையை அமர்த்தி விடுவார்கள். அந்த கோவிலில் ஹனுமன் குளக்கரையில் குளித்துவிட்டு அங்கே குளக்கரையின் ஓரத்தில் படுத்திருப்பார்கள். அதிக கோபம், மன அழுத்தம், சித்த சுவாதீனம் இல்லாத நிலை, ஹைப்பர் ஆக்டிவ் உள்ள குழந்தைகள் என்று பலவிதமான மன சம்பந்தப்பட்ட சஞ்சலங்கள், இந்த கிரக தோஷங்கள், முக்கியமாக செவ்வாய் சனி பகவான் சேர்க்கை, திசா புத்தி போன்று நடக்கும் துன்பங்கள் உள்ளவர்கள், சொந்த வீடு வேண்டுபவர்கள், பண வரவு வேண்டி, திருமணம், குழந்தை, நோய் நொடி தீர, வேலை வாய்ப்பு என பல வேண்டுதலுக்காக வருகிறார்கள். நினைத்த அத்தனையுமே நரசிம்மரும் ஹனுமனும் யோக நிலையிலிருந்து அருள் பாலித்து செய்கிறார்கள். இந்த கோவிலின் சிறப்பு, எதிர்மறை நிறைய உள்ளவர்கள் முகத்தில் நரசிம்மர் தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது. இந்த மலையில், இந்த கோவிலில் ஒரு நாழிகை நேரம், ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள், ஒரு கடிகை நேரம் இருப்பதே ஒரு மிகப்பெரிய புண்ணியம், பரிகாரம், எப்படி வேண்டுமோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோவிலாகும். வாய்ப்பு இருப்பவர்கள் எப்பொழுதுமே சென்று வணங்கி வாருங்கள். முக்கியமாக கார்த்திகை மாதங்களில் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது முடிகிறதோ சென்று வணங்கி வாருங்கள். செல்லவே இயலாதவர்கள் மனதினால் அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். மேலும் சித்திரை பிரம்மோற்சவம் 10 நாட்கள், வைகாசி நரசிம்ம ஜெயந்தி, காஞ்சி கருட சேவை, ஆடிப்பூர உற்சவம், ஆவணி பவித்ரோற்சவம், புரட்டாசி நவராத்திரி, ஐப்பசி மணவாள மாமுனிகள் உற்சவம், மார்கழி ராப்பத்து பகல் 10 உற்சவம், தைப்பொங்கல் விழா, தொட்டாச்சாரியார் உற்சவம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்துள்ளார்கள். அதில் திருமங்கை ஆழ்வார் பாடிய பாடல்: மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொழிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசையிருந்த அக்காரக் கனியை அடைந்து உய்ந்து போனேனே என்று திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். அக்காரம் என்றால் வெல்லம், இனிப்பு. அதை போன்று அந்த சர்க்கரையை விதைத்து அது மரமாகி பழம் கிடைத்தால் அந்த கனி எப்படி சுவையுள்ளதாக இருக்கும். அதை போன்ற கனி, அக்கார கனி என்பதே அவரது பெயராக ஆகிவிட்டது. நரசிம்மரையும் ஜெய் ஹனுமனையும் எப்பொழுதுமே வழிபட்டு அனைத்து நலமும் வளமும் பெறுவோம். அக்கார கனியை நாம் வழிபட்டு கனி போன்ற இனிமையான வாழ்க்கையை பெறுவோம். இந்த கார்த்திகை மாதத்தில் குறிப்பாக சோளிங்கர் நரசிம்மர் நம்மை கண் திறந்து பார்க்கிறார். முடிந்தால் சென்று வழிபடுவோம். மனதாலும் நாம் நிச்சயமாக அவரை வழிபட வேண்டும். நரசிம்மரும் ஜெய் ஹனுமனும் நமக்கு எல்லா நலமும் வளமும் தருவார்கள். நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சூழட்டும். நன்றி, வணக்கம். கந்தன் தருவான் எதிர்காலம்.